என்னங்க? கற்பகம், என்ன மன்னிச்சிடு. மானம் போனதுக்கு அப்புறம் நான் வாழ ஆசைப்படல. கணவன் இல்லாம வாழ்றதுக்கு என் மனைவியும், அப்பா இல்லாம வாழ்றதுக்கு என் மகளும் பழகிக்குங்க. கடன் இல்லாத வாழ்வுதான் கௌரவமான வாழ்வு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போற புத்திமதி. ஏன்பா இந்த பக்கமா ஒருத்தர் சக்கர வண்டியில போறத பாத்தியா? ஆமாங்க, இப்பதான் மலை பக்கமா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. தெரிக்கைக்கு பணம் கொடுப்பியா? நிச்சயமா தரமா. இது அவர் இருக்காரு. இவருக்கெல்லாம் இல்லம்மா. இவருக்கு இல்லையா? இவர் கட்டியிருக்காரு புது ஜரிகை வேஷ்டி. அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? நல்ல ஜரிகையா தெரியலையே. உன்னால முடிஞ்சது குடியா? இந்தாங்க ஒரு 20 ரூபா வச்சுங்க. உச்சாவன மாதிரி உருகிட்டு இருக்க. பணத்தை கொடுத்தாச்சுன்னா உருவ வேண்டியதானே. மனுஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? இன்னைக்குன்னு பார்த்து நான் ஜட்டி கூட போடல. சீக்கிரம் போயா. சரிங்க, நீங்க ரேஸுக்கு போறதுக்கு என் வேஷ்டியை கொடுக்க வேண்டியது இருக்கு. தடங்களுக்கு வரணும் இறங்குங்க. ஏப்பா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? நீ பஸ் எங்க கொண்டு வந்து நிறுத்துற? இன்னைக்கு மட்டும் ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்கயா. நீ சொல்றத பார்த்தா பச்சை கொண்டாந்து உன் வீட்டு வாசப்படியில் நிறுத்தி ஏத்திக்க சொல்ல போல் இருக்க. உள்ள வாயா, விழுந்துட போற. எனக்கு தெரியும், அத நீ தான் கொடுக்கணும். கண்ணகி ஸ்டாப்பிங். கண்ணகி எல்லாம் இறங்க. கண்ணகி எல்லாம் இறங்குங்க. பின்னாடி போய் உட்காரியா. அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்க. அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்களா? இது முன்னாடி சொல்ல ஜென்மங்க உரசிக்கிட்டே இருக்கணும். படியில நிக்காத, மேலவா. ஆல் இண்டியா ரேடியோ மாலை ஒளிபரப்பெல்லாம் இறங்குங்க. என்னது இது? நீங்கள் விரும்பி கேட்டவை. ஒழுங்கா படிக்கிறா கொன்னுருவேன். யோ, ஒரு 25 ரூபா கொடு. 25 ரூபா எதுக்குங்க? இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்கியா? டெஃபினட்டா ஜாக்பாட் அடிப்பேன். நீங்க ஜாக்பாட் அடிக்கணும்னா நான் பிட் பாக்கெட் தான் அடிக்கணும். எவர் சில்வர் பாத்திரம் மாத்துறதே, வெள்ளி ஜரிகை மாத்துறதே. பாத்திரமா? இந்த வேட்டி ஒரு 25 ரூபா போறாது. இது 20 ரூபா தான் போயிடும். அப்படியே மிதிப்பேன். யோ, பாத்திரம் இல்லையா? நல்ல வேளை அண்டர்வேர் போட்டிருந்தேன். இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? அப்பா, உனக்கு இந்த Dress நல்லா இருக்குது. அப்படியே குத்துறேன்னா ஆளல பாரு, ஜெமினி ஸ்டுடியோ சின்ன மாதிரி. போகடா பா. I love you, I love you. அன்புள்ள இந்துமதிக்கு ராஜேஷ் எழுதியது. இந்த கடிதம் டிக் டிக் இதயத்தால் டிக்டேட் செய்யப்பட்டது. மன்மதன் கையில வில்லையும் அம்பியும் கொடுக்காம மிஷின் கண்ண கொடுத்திருந்தா நான் உன்னை சந்திச்ச அன்னைக்கே இந்த கடிதத்தை எழுதியிருப்பேன். நீ நர்சிங் ஹோம் போகும்போது என் இதயத்தை எடுத்துட்டு போயிடுற. திரும்ப வரும்போதுதான் என் இதயத்தையே திருப்பி தர.
இந்த ராஜேஷ் இந்துமதி காதல் டிரான்ஸ்போர்ட் எப்போ கல்யாண புரிய அடையும்னு எனக்கு தெரியல. மருந்தும் மாத்திரையும் உன் கண்ணும் மனசும் தான். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணத்துல சந்திக்க போறோம். அங்க நீ பாட போறதா கேள்விப்பட்டேன். என் மேல உனக்கு ஆசை இருந்தா நீ பாடுற பாட்டு ஒரு மனைவியை பத்தி இருக்கணும்.